உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். ஞானேஷ் குமார் சுப்ரீம் கோர்ட்டில் சிக்கிக் கொண்டார். ஞானேஷ் குமார் சிக்கிய உடனேயே அவருடைய சூப்பர் பாஸ் ஆன நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா அவர்களும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருட்டு மொழி முழித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது அனைத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். எஸ்ஐஆர் விவகாரம், ஓட்சோரி விவகாரம் எந்த அளவில் சுப்ரீம் கோர்ட்ல எக்ஸ்போஸ் ஆகிவிட்டது. அந்த எக்ஸ்போஷருக்கு பின்னாடி காங்கிரசும் கிடையாது, ஆம் ஆத்மி கட்சியும் கிடையாது, அல்ல எஸ்ஐஆர் ஓட்சோரியை பற்றி பேசக்கூடிய யாருமே கிடையாது. நேரடியாக ஞானேஷ் குமார் அண்ட் டீமே இதற்கான ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்து விட்டார்கள். ஆமாம், நாங்க ஓட்டு திருட்டை செய்திருக்கிறோம். ஆமாம், நரேந்திர மோடிக்காக நாங்க ஓட்டை திருடி இருக்கிறோம். ஆமாம், அமித்ஷா அவருடைய அழுத்தத்தின் காரணமாக தான் இந்த ஓட்சோரிக்கான விவகாரத்தை நாங்க கையில் எடுத்திருக்கிறோம். அனைத்துமே பிஜேபிக்காக தான் நாங்க செய்கிறோம் என்கிற விஷயத்தை எழுத்து வடிவமாக ஞானேஷ் குமார் கூறிவிட்டார் என்று கூறினால் நம்ப முடிகிறதா? ஆல்மோஸ்ட் அதுதான் நடந்திருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த எக்ஸ்போஷரை நீங்க மிகவும் ஆழமாக பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். சரியான நேர்மையான முறையில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, நேர்மையான முறையில் இந்த விஷயத்தை தீர விசாரித்து அதற்கான தீர்ப்பை கொடுக்க முன் வந்தார்னா நரேந்திர மோடி, அமித்ஷா, ஞானேஷ் குமார் இந்த மூன்று நபர்களுமே கம்பி எண்ண வேண்டியது இருக்கும். அப்படி தப்பித்தவறி இந்த நாட்டுக்கு கூடிய நீதிமன்றம் சரியான நேர்மையான முறையில் இத விசாரணை நடத்தி அந்த விசாரணைக்கான தீர்ப்பை கொடுத்தாலே போதும், ஒட்டுமொத்த பிஜேபியின் சாசனம், ஒட்டுமொத்த அரசாங்கமே பிறண்டு போகும் அடுத்த ஒரு நிமிடத்தில். அந்த அளவில் ஞானேஷ் குமார் இந்த திருட்டை ஒப்புக்கொண்டிருக்கிறார் சுப்ரீம் கோர்ட்டில். அதுவும் எஃபிடவிட் வழியாக இந்த பொய்யை, இந்த திருட்டை அக்செப்ட் செய்திருக்கிறார் ஞானேஷ் குமார். என்ன நடந்தது அனைத்தையுமே நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக புட்டு புட்டு வைக்க போகிறேன், ஆதாரபூர்வமாக எடுத்து வைக்க போகிறேன். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய உண்மை செய்திகள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ அல்ல அரசாங்கத்தை சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு சில நபர்களுக்கோ பிடிக்கவில்லை. முக்கியமாக சங்க பரிவாரை சார்ந்த நபர்களுக்கு இது பிடிக்கவில்லை. அதனால் எங்களை டார்கெட் செய்யக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதில் மீட்டெடுப்பதற்காக யூடியூபோடைய அல்காரிதத்தை நாம் அனைவருமே சேர்ந்துதான் உடைக்க முடியும். எப்படி? இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல இந்த சப்ஜெக்ட் பற்றின உங்களோட கேள்விகள், கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அதையும் தாண்டி அருகே எழுதியிருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை எங்களுக்கு தெரிவிக்கலாம். ஞானேஷ் குமார், the Chief Election Commissioner of India. இவர் மீது எந்த விதமான வழக்கும் போடக்கூடாது, எஃப்ஐஆரை போடக்கூடாது. இவர் ரிட்டையர் ஆனதுக்கு பின்பு கூட எஃப்ஐஆர் போடக்கூடாது, வழக்கு போடக்கூடாது. இவர் இறக்கும் வரை, சாகும் வரை இவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும்படி நரேந்திர மோடியின் அரசாங்கம், the first prime minister ever in Indian history who gave such a protection. எதற்காக அந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்தீர்கள்? அப்போ நீங்க எப்படி வேணாலும் திருட்டு வேலையை செய்யலாம், எப்படி வேணாலும் தவறுகளை செய்யலாம், நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி ஒரு வேலையை பார்க்கிறோம். பயமில்லாமல் திருடுங்கள் என்கிற ஒரு சட்டம் இந்த நாட்டில் வந்தது. சரி, ஞானேஷ் குமார் சிசிடிவி விவகாரத்தை பற்றி பேசும்போது அடுத்த 45 நாட்களுக்குள் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை டெலீட் செய்து விடலாம். எதற்காக? நீங்க பார்த்தீர்கள்னா 5 மணிக்கு மேல் ஏராளமான நபர்கள் ஓட்டு போடுவதாக இவர்கள் கூறி வருகிறார்கள். அது ஒண்ணு. டெல்லியில ஒரு நபர் ஓட்டு போடுறார், அதே நபர் பீகார்ல போய் ஓட்டு போடுறார், அதே நபர் ஹரியானாவுல போய் ஓட்டு போடுறார், இல்ல ஹிமாச்சல் பிரதேசத்துல இருந்து ஒரு நபர் வெளியில வந்து டெல்லியில ஓட்டு போடுறார், பெங்களூர்ல போய் ஓட்டு போடுறாரு, அதுக்கப்புறம் பீகார்ல போய் ஓட்டு போடுறாரு. அதாவது ஒரே நபர் வேற வேற மாநிலங்கள்ல போய் ஓட்டு போடும் போது அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் சிசிடிவியில கைதாகிவிடும்.
சிசிடிவியில அந்த ஃபுட்டேஜஸ்கள் ரெக்கார்ட் ஆனதுக்கு பின்பு அதை ஒரு ஆதாரமாக யாரும் எடுத்து வைக்க கூடாது என்று மிஸ்டர் கியானேஷ்குமாரின் டீம் அந்த 45 நாட்களுக்கான அந்த புதிய ரூலை கொண்டு வந்தார்கள். 45 நாட்களுக்குள் இதை டெலீட் செய்து விடுவோம். சரி, யார் இந்த நபர்கள், யார் இந்த திருட்டு வேலையை பார்க்கிறார்கள்? இதற்காக 2018ஆம் ஆண்டு ஒரு சாஃப்ட்வேர் வாங்கப்பட்டது. டூப்ளிகேஷனை டிடெக்ட் செய்வதற்காக டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். பல லட்சம் ரூபாய் செலவழித்து இந்திய அரசாங்கம் இந்த சாஃப்ட்வேரை வாங்கியது, முக்கியமாக தேர்தல் ஆணையம். இந்த டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கான வேலை என்ன? உத்தரப்பிரதேசத்திலிருந்து கிளம்பி ஒரு நபர் ராஜஸ்தான்ல போய் ஓட்டு போட்டு, ராஜஸ்தான்ல இருந்து கிளம்பி பெங்களூர்ல போய் ஓட்டு போட்டு அந்த நபரை பிடிக்கணும். ஒரு நபருடைய ஒரே எபிக் நம்பர், அந்த ஒரே எபிக் நம்பர் வெவ்வேறு இடங்கள்ல ரெஜிஸ்டர் ஆகி இருந்தால் அதை பிடிப்பதற்காக. இன்னொரு எக்ஸாம்பிளும் வெளிவந்தது. ஒரு நபர் டெல்லியில போய் ஓட்டு போடுறார், ஹிமாச்சல்ல போய் ஓட்டு போடுறார், இப்படியெல்லாம் ஏராளமான ஸ்டோரிகளை நீங்க பார்த்தீர்கள். அவர்களே தன்னுடைய எக்ஸ் பக்கங்களில் அதற்கான ஆதாரங்களை எடுத்து வைத்திருந்தார். ராகுல் காந்தி இதை பற்றி மிகவும் தெளிவாக எடுத்து வைத்த விஷயம். எத்தனையோ நபர்கள் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்கள் வழியாக, டூப்ளிகேட் என்ட்ரி வழியாக ஏராளமான இடங்கள்ல ஓட்டு போடுறார்கள். இது எல்லாமே ஒவ்வொன்றாக எடுத்து காட்டியதற்கு பின்பு கூட இன்னொரு விஷயம் வெளிவந்திருக்கிறது. பிஜேபி ஒரு புதுவிதமான ஓட்டர்ஸ் லிஸ்டை தயாரித்து வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இவர்களுடைய வேலையே என்னன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஓட்டு போடுவது மட்டும்தான். அனைத்து நபர்களுமே பிஜேபியை சார்ந்த நபர்கள், பிஜேபியுடைய ஆதரவாளர்கள். வெளிவந்த டேட்டா படி 1 லட்சம், வெளிவராத டேட்டா படி நீங்க பார்த்தீர்கள்னா பல லட்சம். இந்த பல லட்சம் நபர்களை உருவாக்கி ஒவ்வொரு இடத்திலுமே ஓட்சோரிக்கான விஷயத்தை இவர்கள் செய்து வருகிறார்கள். ஆனால் இவர்கள் பிடிபட்டு போனார்கள். எப்படி, அதை நீங்க பார்க்க வேண்டும். ஒரே குடும்பத்தை சார்ந்த ஒரு கணவர் மனைவி லக்னோவில் ஓட்டு போடுறார்கள். அதே குடும்பம் ராஜஸ்தான்ல போய் ஓட்டு போடுகிறது. கிட்டத்தட்ட 40-50 இடங்கள்ல ஒரு பெண்மணி ஓட்டு போட்டதாக இன்னொரு தகவலும் வெளிவந்தது. ஒரே பெண்மணி 40-50 இடங்கள்ல ஓட்டு போட முடியாது. ஆனால் அந்த பெண்ணோட பெயரை வைத்து பல நபர்கள் ஓட்டு போடுவதை அதை உறுதி செய்ய மாட்டார்கள். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் ஒரு மிக டீட்டெயில்டான இன்வெஸ்டிகேஷனை நடத்தியிருக்கிறார்கள். இந்த இன்வெஸ்டிகேஷனில் நீங்க பார்த்தீர்கள்னா ஆயுஷி கார் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடத்தியிருக்கிறார் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவிற்காக. இதுல சுப்ரீம் கோர்ட்டில் தேர்தல் ஆணையம் வெளிவிட்ட ஒரு எஃபிடபிட். இந்த எஃபிடபிட்ல இந்த டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை இவர்கள் 2023ஆம் ஆண்டுக்கு முன்னாடி பயன்படுத்தி வந்தார்களோ, 2018ஆம் ஆண்டுல இருந்து 2023ஆம் ஆண்டு வரை அந்த டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை நீக்கிவிட்டார்களாம். அந்த சாஃப்ட்வேரை இதற்கு மேல் பயன்படுத்த மாட்டார்களாம். எதற்காக? சுப்ரீம் கோர்ட்டில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த பதில், இந்த சாஃப்ட்வேர் டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இது சரியாக வேலையை பார்க்கவில்லை. இந்த சாஃப்ட்வேர் எந்த விதத்திலுமே எங்களுக்கு உதவவில்லை என்கிற இந்த விஷயத்தை நாங்கள் நம்பினோம். அதனால் இந்த சாஃப்ட்வேரை 2023ஆம் ஆண்டை கைவிட்டு விட்டோம். இந்த சாஃப்ட்வேர் எங்களுக்கு தேவையில்லை. ஓகே, சாஃப்ட்வேர்ல கோளாறு இருக்கு. சாஃப்ட்வேரை தயாரித்த கம்பெனி, அந்த கம்பெனியை கூப்பிட்டு இதெல்லாம் சீர்திருத்தம் செய்யணும் என்று கூறணுமா இல்லையா? இல்லை, எத்தனையோ இந்திய இன்ஜினியர்ஸ் இருக்கிறார்கள், அவர்கள்ட்ட நீங்க இந்த பொறுப்பை கொடுத்திருந்தீர்கள், ஒரு பெட்டரான ஆப்ஷனை உருவாக்கி கொடுத்திருப்பார்கள். ஒரு ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இத்தனை பேர் டூப்ளிகேட் ஆன நபர்கள் இருக்கிறார்கள் இல்லை என்கிற அந்த விஷயத்தை கண்காணிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை நாங்கள் பயன்படுத்துவதில்லை என்று கூறக்கூடிய தேர்தல் ஆணையம் தானாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஆமாம், தேர்தல்களில் இந்த டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்கள் இருக்கிறார்கள். டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்களை சரிபார்ப்பதற்காக இந்த சாஃப்ட்வேரை வாங்கினோம். சாஃப்ட்வேர் சரியாக வேலை பார்க்கவில்லை, அதனால் நாங்கள் கைவிட்டு விட்டோம். சரி, 2023ஆம் ஆண்டுக்கு பின்பு 2025ஆம் ஆண்டு வரை உங்கள்கிட்ட வேற என்ன ஆப்ஷன் இருக்கு, என்ன மெக்கானிசம் இருக்கு, எந்த விதத்தில் இந்த டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்களை நீங்க கண்டுபிடிக்கிறீர்கள் என்று கேட்கும் போது எதுவுமே கிடையாது. அப்போ நீங்களே ஒத்துக்கொள்கிறீர்கள், ஆமாம் ஓட்டு திருட்டு நடக்கிறது, டூப்ளிகேஷன் வழியாக அதை நாங்கள் சரி பார்த்து கொண்டிருந்தோம், இப்ப நாங்க அதை கைவிட்டு விட்டோம். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்ல, எலெக்ஷன் கமிஷன் is not stopping deduplication at all. எலெக்ஷன் கமிஷன் இந்த டூப்ளிகேஷனை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படவில்லை. அதை எந்த விதத்திலுமே ஸ்டாப் செய்வதற்காக, நிறுத்துவதற்காக, ஃபில்டர் செய்வதற்காக எந்த விதமான மெக்கானிசத்தையும் இவர்கள் கையில் இருக்கவில்லை. இதனால் என்ன நடந்தது? 2023ஆம் ஆண்டு வரை இவர்கள் இதை பயன்படுத்தினார்கள். 2024ஆம் ஆண்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனும் போது
அப்கி பார் 400 பார் என்று கூறினார்கள் இல்லையா, 240க்குள்ளேயே பிஜேபி முடக்கப்பட்டது. ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தில் இப்போ நரேந்திர மோடி இருக்கிறார். அதற்கு பின்பு மகாராஷ்டிரா தேர்தல் நடந்தது. மகாராஷ்டிரா தேர்தலில் ஒரு படுதோல்வியை அடைந்தார்கள் பிஜேபி. இதற்கு பின்புதான் இந்த டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை பயனில் கொண்டு வரக்கூடாது என்கிற ஒரு முடிவை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை பற்றி நீங்க பார்த்தீர்கள்ல, இவர்கள் வெறும் வாய் வார்த்தையாக பேசவில்லை, ஒரு எஃபிடவிட் வழியாக இவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். டீடூப்ளிகேஷன் கேம்பெயின் டு ரிமூவ் duplicate entries in electoral roll in order. The data should be pulled for deduplication in across border states boundaries and also between urban and rural areas near big cities, metropolitan towns. இந்த deduplication softwareக்கான அர்த்தம் இதுதான். டூப்ளிகேட்டாக 2 என்ட்ரி 3 என்ட்ரி இருக்கக்கூடிய அந்த டூப்ளிகேட் பெயர்களை எடுத்து காட்டக்கூடிய வேலையை இது பார்க்கிறது. ஆனால் இதை எப்படி நீக்கியிருக்கிறார்கள்? The commission has set target of 100% verification. 100% வெரிஃபிகேஷன் இந்த டூப்ளிகேட் சாஃப்ட்வேரை வைத்து நாங்கள் நடத்துவோம் என்கிற ஒரு வேலையை பார்த்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையமுமே இந்த டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இருக்கிறது. 2024 லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட், மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட், இதற்கு பின்பு இதை பயன்படுத்தக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டார்கள். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மக்கள் மகாராஷ்டிரா தேர்தல் ரிசல்ட்டை நம்பாமல், இது எங்களால் நம்பவே முடியவில்லை, ஒரு கிராமம் இருக்காங்க மகாராஷ்டிராவில், கொலேவடி கிராம் என்கிற இந்த கிராமம், இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள், நாங்க இந்த ரிசல்ட்டை நம்ப முடியவில்லை, இவிஎம்ஐ நம்ப முடியவில்லை, அதனால் நாங்க பேலட் பேப்பரை வைத்து ஒரு மாக் போலை நடத்தி பார்க்கிறோம், அதிலும் நீங்க வெற்றி பெற்றிருந்தீர்கள்னா சரி பிஜேபிக்கு தான் ஓட்டு போயிருக்கிறது நாங்க நம்புறோம் அப்படின்னு ஒரு மாக் போலுக்காக அனைத்து வேலையுமே அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். கிராமத்தில் பணத்தை வசூலித்து அரசாங்கம் செய்யக்கூடிய தவறு, தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய திருட்டு வேலையை எக்ஸ்போஸ் செய்வதற்கான அந்த முயற்சி, தேர்தல் ஆணையம் நேரடியாக கோர்ட்டுக்கு போய் போலீஸை வைத்து அந்த கிராம மக்களை முடக்கி விட்டார்கள். அந்த தேர்தல் நடக்கவில்லை. அதாவது பேலட் பேப்பரை வைத்து அந்த தேர்தல் நடக்காததற்கான காரணம் இதே தேர்தல் ஆணையம் தான். இன்னைக்கு தேர்தல் ஆணையம் கோர்ட்டில் போய் டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை நாங்கள் பயன்படுத்துவதில்லை, 2023ஆம் ஆண்டை நிறுத்திவிட்டோம், வேற வழி என்னன்னா அதுவும் எங்கள்கிட்ட கிடையாது. பீகார் எஸ்ஐஆர் எதற்காக கொண்டு வந்தீர்கள்? இது போன்ற டீடூப்ளிகேட், இது போன்ற ஓட்டு திருட்டுகளை சரிபார்ப்பதற்காக. 68 லட்சம் நபர்களுடைய பெயரை நீக்கினீர்கள். ஆனால் அதே பட்டியலில் நீங்க பார்த்தீர்கள்னா 14,35,000 ஓட்டர்ஸ் அவர்களுடைய ஐடியை சர்ச் செய்து பார்க்கும்போது 14,35,000 டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்கள் பீகாரில் இருப்பதாக வெளிவந்திருக்கிறது தகவல். 14,35,000 டபுள் என்ட்ரிஸ், ஒரே நபருக்கு 2 இடங்களில் என்ட்ரிஸ் இருந்ததாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்களை நீங்க ஏராளமான இடங்களில் பார்த்தீர்கள். அந்த படங்களையும் நான் எடுத்து காட்டுகிறேன். எப்படி டெல்லியில ஒரு நபர் ஓட்டு போட்டு பீகார்ல போட்டார், ராஜஸ்தான்ல போட்ட நபர் பீகார்ல போய் போடுகிறார். அதாவது இவர்களுடைய வேலையே வெவ்வேறு இடங்களில் ஓட்டுகளை திருடுவது, ஓட்டுகளை போய் போடுவது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை எதற்காக செய்தார்கள்? நரேந்திர மோடி ஒரு பெர்மனன்ட் பிரைம் மினிஸ்டராக இருக்கணும். நரேந்திர மோடி வழியாக அடானிக்கு அனைத்து கம்பெனிகளையுமே அனைத்து ப்ராஜெக்ட்ஸ்களையுமே கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்கணும். இதுல இருந்து திசை திருப்புவதற்காக என்ன செய்கிறார்கள்? சோனியா காந்தி மீது ஒரு அலிகேஷன். சோனியா காந்தி இந்த நாட்டின் சிட்டிசன்ஷிப் வாங்குவதற்கு முன்பே சோனியா காந்தி ஓட்டு போட்டார். கங்கனா ரனாவத் போன்ற போலி ஆசாமிகள் பார்லிமெண்ட்லேயே இந்த கட்டுக்கதையை எடுத்துவிட்ட அந்த கதை இப்போ ஓடிட்டு இருக்கு. கங்கனா ரனாவத் போன்ற நபர்கள் எடுத்து காட்டக்கூடிய விஷயம் என்ன? டெல்லி கோர்ட்ல ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு சோனியா காந்திக்கு, தட் இந்த பெண்மணி இன்னைக்கு வயது 80, இந்த பெண்மணி இவருக்கு சிட்டிசன்ஷிப் கிடைப்பதற்கு முன்பிலிருந்தே ஓட்டு போட்டு வருகிறார். அதற்காக ஒரு ஆதாரத்தையும் இவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். 100 instance about Sonia Gandhi, the photocopy of extract from the electoral roll in 1980s indicates that Mrs. Sonia Gandhi was a voter when she was not yet acquired citizenship of Bharat. இந்தியாவுடைய பெயரை மாற்றி பாரத்
ஏன்னா இவர்களுடைய எல்லா ஒபிஷியல் டாக்குமெண்ட்லையும் பாரத் என்று இவர்கள் அழுத்தம் கொடுத்து வருகிறார்களா? இந்தியாவை பற்றி அல்ல, இந்திய மக்களை பற்றி, விலைவாசியை பற்றி, வேலை வாய்ப்பை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படாதது போன்ற நபர்கள் எடுத்துக்காட்டக்கூடிய இந்த காகிதத்தை ஆழமாக பாருங்கள். இதுல மிக தெளிவாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி. 1980ஆம் ஆண்டு இந்த காகிதம் வெளிவந்ததா. டெல்லி நேஷனல் கேபிட்டலாக இப்ப வந்தது. டெல்லியை ஒரு ஸ்டேட்டாக இப்ப அறிவித்தார்கள். 1980ஆம் ஆண்டு என்சிஆர் என்கிற வார்த்தையும் கிடையாது, டெல்லி ஒரு பூர்ண ராஜ்யமும் கிடையாது. இப்பவும் பூர்ண ராஜ்யம் இல்லை. டெல்லியிடம் போலீஸ் எல்லாம் கிடையாது. எல்ஜியை வைத்துதான் டெல்லியை நடத்தக்கூடிய வேலையை பிஜேபி அரசாங்கம் பார்த்து வந்தது. கடந்த 3 முறை ஆம் ஆத்மி கட்சி அவர்களுக்கு எந்த விதத்தில் குடைச்சலை கொடுத்து வந்தார்கள் அனைவருக்குமே தெரியும். இந்த நபர்கள் எடுத்து காட்டக்கூடிய இந்த காகிதத்தை பார்த்தீர்கள்னா, நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி, இந்த காகிதத்தை சுப்ரீம் கோர்ட் அலசி ஆராய்ந்து அதற்கான விளக்கத்தை கொடுக்குமா? எப்படி இந்த போலி காகிதம் வெளியில வந்தது என்கிற இந்த விஷயத்தை எடுத்து காட்டுவார்களா? கிடையாது. ஆனால் there is a propaganda that Sonia Gandhi had voted. இதே கேள்வியை பிரியங்கா காந்தியிடம் கேட்டிருக்கிறார்கள். அவர் கொடுத்த பதிலை நீங்களே கேட்டுவிடுங்கள். अच्छा, कब? आज सुबह? क्यों? किस बात पे? नागरिक बनने से पहले वोटर बनने का लिस्ट वोट डाला है देश के अंदर। प्रमाण है उनके पास? बिल्कुल झूठ है, बिल्कुल झूठ है। उन्होंने वोट तब डाला जब वो सिटीजन बनी। प्रमाण दिखाएं। ये झूठ क्यों बोल रहे हैं लोग आखिर? अब पता नहीं क्यों उनके पीछे पड़े हुए हैं। वो बेचारी 80 साल की होने वाली है, पूरी उम्र उन्होंने देश की सेवा की है, तो मतलब इस उम्र में तो छोड़ देना चाहिए. மிக தெளிவாக பிரியங்கா காந்தி எடுத்து வைக்கக்கூடிய விஷயம், எங்களுடைய அம்மா சோனியா காந்தி அவருக்கு இந்திய சிட்டிசன்ஷிப் கிடைத்ததற்கு பின்புதான் அவர் ஓட்டை போட்டிருக்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் ஓட்டு போட்டதில்லை. அப்படி அலிகேஷன் இருந்தால் அதற்கான ஆதாரங்களை காட்டலாமே, கோர்ட்டுக்கு போக சொல்லலாம், சுப்ரீம் கோர்ட்டை நாடி போங்க, வழக்கு போடுங்க, எங்க அம்மா மீது வழக்கு போடுங்க. தைரியமாக பிரியங்கா காந்தி இந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறார். இது மட்டுமல்ல, இன்னொரு சீனியர் அட்வொகேட்டான சதன் ஃபராசத் இவர் போய் ஆர்கியூமெண்ட் செய்கிறார் சுப்ரீம் கோர்ட்டில். எஸ்ஐஆர் எந்த விதத்தில் இந்த நாட்டிற்கு ஒரு தவறான முறைகள் கொண்டு வரப்பட்டது, தேர்தல் ஆணையத்திடம் இதற்கான எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது, எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு நீங்க சிட்டிசன்ஷிப்பை செக் செய்வது கிடையாது. இதற்கான பொறுப்பு ஹோம் மினிஸ்ட்ரியுடைய பொறுப்பு. ஹோம் மினிஸ்ட்ரி எந்த வேலையை பார்த்திருக்க வேண்டுமோ எதற்காக தேர்தல் ஆணையம் பார்க்கிறது என்கிற அந்த விஷயத்தை இவர் மட்டுமல்ல, பிரசாந்த் பூஷன், ஏராளமான மற்ற அட்வொகேட்ஸ்கள் சுப்ரீம் கோர்ட்ல எடுத்து வைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். நேற்று பார்லிமெண்டிலும் ஒரு டீட்டெயில்டான வாக்குவாதம் இந்த விஷயத்தை பற்றி நடந்தது. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தியும் இதை பற்றி பேசினார். ஆனால் எதற்கான பதிலும் நேரடியாக அரசாங்கம் கொடுக்க மாட்டோம் என்கிற ஒரு உறுதியை இவர்கள் செய்து வருகிறார்கள். இவிஎம் கோட், செலெக்ஷன் ப்ராசஸ், இது போன்ற ஏராளமான விஷயங்கள் பார்லிமெண்டில் ஒலித்தது. எப்படி இவிஎம்ஐ வைத்து இவர்கள் ஓட்டு திரள்கிறார்கள், எப்படி தேர்தல் ஆணையருடைய தேர்வுக்கான அந்த சட்டம் மாற்றப்பட்டது, எப்படி தேர்தல் ஆணையர் மீது எந்த விதமான வழக்கும் போடக்கூடாது என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள், எப்படி சிசிடிவி ஃபுட்டேஜ் அளிக்கலாம் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இது போன்ற அனைத்து விஷயமுமே அங்கே ஒலித்தது. இதே இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா இவிஎம் உடைய சோர்ஸ் கோடை பற்றியும் பேசினார்கள். எந்த இவிஎம்ஐ தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள், அந்த கம்பெனியுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நீங்க பார்த்தீர்கள், அதில் பிஜேபி சார்ந்த நபர்கள் இருக்கிறார்கள். அப்ப எப்படி இவிஎம்ஐ நம்பலாம், எப்படி அரசாங்கத்தை நம்பலாம் என்கிற இந்த கேள்வி வருகிறது. எப்படி தேர்தல் ஆணையத்தை நம்பலாம் என்கிற அந்த கேள்வி வருகிறது. அதே நேரத்தில் இவிஎம் பற்றி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி, எலெக்ஷன் கமிஷனரை பற்றி எந்த விதமான அலிகேஷன் எடுத்து வைத்தாலும் பிஜேபி முந்திரி கொட்டை போன்று முந்தக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். பிஜேபி தேர்தல் ஆணையத்திற்கு விளக்கம் கொடுக்கும்படி, தேர்தல் ஆணையத்திற்காக டிஃபென்ஸ் செய்யும்படி அவர்கள் முன்வரக்கூடிய காரணம் என்ன? எதற்காக? பிஜேபி பற்றி நீங்க ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கும் போது தேர்தல் ஆணையம் குதித்து வருகிறது. இல்ல பிஜேபி அப்படிலாம் தவறு செய்யவில்லை என்று கிளீன் சிட் கொடுக்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர் செய்து கொண்டிருக்கிறார். ना ईवीएम खराब है, ना वोटर लिस्ट खराब है. अमित शाह का राहुल गांधी पर तंज,
बंगाल तमिलनाडु को लेकर भी दिया बड़ा बयान. வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழ்நாடு இதுதான் அவர்களுடைய அடுத்த டார்கெட். இவிஎம் மீது எந்த கோளாறும் கிடையாதாம், ஓட்டர்ஸ் லிஸ்டில் மீது எந்த விதமான கோளாறும் கிடையாதாம். இது மம்தா பானர்ஜி, எம்.கே. ஸ்டாலின் போன்ற நபர்கள் நடத்தக்கூடிய நாடகம் என்று எடுத்து காட்டுகிறார். யாரு இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர். ஹோம் மினிஸ்டருக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் என்ன கனெக்ஷன் என்கிற அந்த கேள்வியை நான் எடுத்து வைக்கிறேன். ஹோம் மினிஸ்டர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் பாடியான எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை டிஃபென்ஸ் செய்வதற்கான காரணம் என்ன? எந்த விதமான பதிலும் உங்களுக்கு கிடைக்காது. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நடக்கக்கூடிய திருட்டு வேலைகள் மக்களுக்கு முன் வந்துவிடக்கூடாது என்கிற அந்த விஷயத்தை டெலீட் செய்யக்கூடிய வேலை யார் பார்த்தார்? அரசாங்கம் பார்த்திருக்கிறது. அவர்கள் தானே இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு திருட்டை ஒழிக்கக்கூடிய நபர் யார் செய்வார்? திருடர் தான் இந்த வேலையை பார்ப்பார். அப்போ இந்த இடத்தில் திருடர் யார் என்ற அந்த விஷயம் உங்களுக்கு புரிந்திருக்கும். எலெக்ஷன் கமிஷன் அண்ட் பிஜேபி ஹேண்ட்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ், கையுடன் கையை கோர்த்து கொண்டு இந்த திருட்டு வேலையை பார்த்து வருகிறார்கள். சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு பீகாரில் எப்படியோ ஆதார் கார்டை புஷ் செய்தார்கள். அதுக்கப்புறம் 2வது ஃபேஸ்ல அந்த ஆதார் கார்டும் செல்லாது என்று இதே தேர்தல் ஆணையம் கூறியதற்கான காரணம் என்ன? வரக்கூடிய ஒரு சில நாட்களில் தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்காலுக்கான ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்டும் வெளிவர இருக்கிறது. அதுல எத்தனை பேரை நீக்க போறார்கள், எத்தனை பேரை சேர்க்க போறார்கள் என்கிற அந்த கணக்கும் வெளிவந்துவிடும். ஆனால் இதே இடத்தில் மீண்டும் ஒரு முறை அதே கேள்விக்கு உங்களை எடுத்து செல்கிறேன். டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் 2023ஆம் ஆண்டு நீங்க பயன்படுத்தி வந்தீர்கள். எதற்காக அதை நீக்கினீர்கள்? அப்படி நீக்கி இருந்தால் அதற்கான ஆப்ஷனல் வேறொரு சாஃப்ட்வேர் நீங்க கொண்டு வந்தீர்களா? வேறொரு மெக்கானிசத்தை கொண்டு வந்தீர்களா? அந்த மெக்கானிசம் இல்லை என்றால் எப்படி நீங்க டூப்ளிகேட் நபர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள், எப்படி 2-3 என்ட்ரிகள் ஒரே நபருடைய எபிக் நம்பர்ல வந்திருக்கிறது என்கிற விஷயத்தை எப்படி ஃபில்டர் செய்வீர்கள், எப்படி கண்காணிப்பீர்கள்? அதற்கான பதில் உங்களிடம் இருக்கா இல்லையா என்கிற இந்த கேள்வி. சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தை ஆழமாக தீர விசாரித்து அதற்கான நேர்மையான கேள்விகளை கேட்டு நேர்மையான முறையில் இதற்கான தீர்ப்பை கொடுத்தால் 3 நபர்கள் கைதாவார்கள். நரேந்திர மோடி, அமித்ஷா மற்றும் ஞானேஷ் குமார். சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு சீரியஸான விஷயம். ஆனால் இதை பற்றி எந்த கோதி மீடியாவும் எந்த விதமான டிபேட்டையும் நடத்துவதில்லை. இந்த வீடியோவை பகிருங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.